ஹலோ, வணக்கம். ஆக்சுவலி டுடே நம்ம என்னன்னா, நேத்திக்கு ஒரு வெஹிக்கிள் வாங்கினோம் நாங்க. நெக்ஸான் கிரியேட்டிவ் ப்ளஸ் எஸ் வேரியண்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா சன்ரூஃப் இருக்கிற வேரியண்ட்டு. ஸோ இது வந்து பியூர் ரெட் கலர், அதாவது இது வந்து சிங்கிள் டோன் கலருங்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பெட்ரோல் வண்டி தாங்க. எடுத்தது பார்த்திங்கன்னா எஸ்பிஎம் மோட்டார்ஸில் எடுத்தது. ஸோ இந்த வண்டி இதுக்கு முன்னாடி நான் வந்து எக்கோஸ்போர்ட் வச்சுருந்தேன். அது பார்த்திங்கன்னா டீசலு. ஸோ எனக்கு வந்து 15 லட்ச ரூபா பட்ஜெட்டில் வேணும்னு பார்த்த வண்டி இது. ஆக்சுவலி 15 லட்ச ரூபாயில் நான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹுண்டாய் வெனு பார்த்தேன். ஸோ கிரெட்டா பார்த்தேன். ஸோ பார்த்திங்கன்னா கிரெட்டா வந்து 20 லேக் கிட்ட வந்துருச்சு. ஸோ ஜஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 21 வந்துடும் அக்சசரிஸ்லாம் சேர்த்து. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா 15 லட்ச ரூபாய்க்குள்ள பட்ஜெட்டில் பார்த்துட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மந்த்து ஆஃபரில் ஜூன் மந்த் ஆஃபர்ன்ட்டு 1 லேக் டிஸ்கவுண்ட்டில் டாட்டாவில் சொன்னாங்க. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரு வைஸ் பார்த்திங்கன்னா எனக்கு இது கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து நெக்ஸானே எடுக்கலாம் முடிவு பண்ணிட்டேங்க. ஸோ XUV 3XO பார்த்தேன். பார்த்திங்கன்னா அதுக்கு 3 மந்த்ஸ் வெயிட்டிங் பீரியட் இருந்துச்சு. அதனால் கிட்டத்தட்ட ரெண்டுக்குமே ப்ரைஸ் ரேஞ்சு கிட்ட தான் இருந்துச்சு. பட் எனக்கு இது லுக் அண்ட் ஃபீலு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஸோ இன்டீரியரும் எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சி. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா நெக்ஸானை எடுத்துட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா இது எனக்கு வந்து ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 14,30,000 வந்துச்சு. அக்சசரிஸ் ஒரு 50,000க்கு அக்சசரிஸ் போட்டிருக்கேன். ஸோ என்னென்னா சன் ஃபிலிமு அது ஒரு 12,000 வந்துச்சு. பம்பர் வந்து பார்த்திங்கன்னா பேக் பம்பர் ஒரு 5,000 வந்துச்சு. ஸோ சைடு ஸ்டாண்டு போட்டோம். சைடு ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா இது ஒரு 17,000 அரௌண்ட் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டோர் வைசரு, ஸோ முக்கியமானது எல்லாமே நான் ஆட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டோர் ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறது. ஸோ இதை அடிஷ்னலாக ஒன்று போட்டேன். இது ஒரு 3,000 வந்துச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா லுக் அண்ட் ஃபீல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ எனக்கு இதோட சிசி பார்த்திங்கன்னா 1199 சிசி. ஸோ இது வந்து டர்போ சார்ஜடு 1.2 லிட்டர் டர்போ சார்ஜடு ரிவோட்ரான் சொல்கிறாங்க இன்ஜினை. ஸோ இது நான் ஃபஸ்ட்டு வாங்கும்போது நிறையா ரிவ்யூ பார்க்கையில் எனக்கு பார்த்திங்கன்னா மைலேஜ் இருக்காது. மைலேஜ் பார்த்திங்கன்னா 12-14 தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து என்னென்னா சிட்டிக்குள்ளே அதிகமாக ஓட்ட மாட்டேன். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா ஹைவே தான் பைக்கில் ஓட்டுறது மோஸ்ட்டு. ஸோ அதனால் எனக்கு இது சூட்டபிள் ஆகும். நமக்கு பார்த்திங்கன்னா பழைய வண்டி பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 18 வரைக்கும் மைலேஜ் கொடுத்து டீசலு. ஸோ இதில் எனக்கு ஒரு பெட்ரோல் இவங்க சொல்கிறது பார்த்திங்கன்னா 17 கொடுக்குறோங்க. ஸோ சிலவங்க ரிவ்யூ பார்க்கையில் 20 வரைக்கும் எக்கோ மோடில் ஓட்டும்போது மைலேஜ் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நான் இது ஓட்டி பார்த்துட்டு செட் ஆகும்போது எவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுன்னு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா கிரியேட்டிவ் ப்ளஸ் எஸ் வேரியண்ட்டில் ஃபாக்லாம் வராது பார்த்திங்கன்னா. ஸோ நான் எதுக்கு இந்த வேரியண்ட் எடுத்தேன்னா எனக்கு இதில் வந்து மேக்ஸிமம் எல்லா ஃபியூச்சருமே கவர் ஆகுது கிரியேட்டிவ் ப்ளஸ் எஸ்ஸில். ஸோ அலாய்விலேருந்து பார்த்திங்கன்னா இன்டீரியரில் மேக்ஸிமம் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கவர் ஆகிறதுனால இதோட டாப் எண்டில் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னா ஃபாக்லாம் வரும், அப்புறம் ஒரு ஊஃபர் வரும். ஸோ அந்த மாதிரி அப்புறம் ஒயர்லெஸ் சார்ஜர் வரும். ஸோ இந்த சின்ன சின்னது தான். அதுக்கப்புறம் 40-60 ஃபோல்டபுள் சீட்டு வரும் பார்த்திங்கன்னா. ஸோ ஸோ அதுக்காக நம்ம வந்து அடிஷ்னலாக 1.5 லேக் வரைக்கும் போடணுமா அப்படிங்கிறது தான் நான் யோசிச்சுட்டு இதுவே போதும், இதுவே மேக்ஸிமம் நமக்கு தேவையானது இருக்குது அப்படின்னு பார்த்தேன். ஸோ இதில் கீ பார்த்திங்கன்னா ஹெட்லைட்டு ஆட்டோமேட்டிக் ஆன் பார்த்திங்கன்னா நம்ம ஹெட்லைட் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்போஸ் வெஹிக்கிள் கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டி இருக்கிறோம், நமக்கு நிறைய இருட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம இந்த கீழே இருக்கிற லைட் பட்டன் நம்ம கிளிக் பண்ணி நமக்கு வேணுங்கிறது ஆன் பண்ணி வச்சுட்டு அந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா லாக் அன்லாக்கு பூட்டு ஓப்பனு. ஸோ அதே மாதிரி இதில் இன்னொரு ஹிடன் ஃபீச்சர் என்னென்னா, சப்போஸ் நம்ம எங்கேயாச்சும் பார்க்கிங்கில் நிப்பாட்டி இருக்கோம் வெஹிக்கிளை அப்படின்னா நம்ம இந்த 2 பட்டனை சேர்த்து அமுக்கும்போது
நமக்கு வெஹிக்கிள் எங்கே இருக்குங்கிறது அலாரம் சவுண்டு கேட்கும். பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து வெஹிக்கிள் எங்கே இருக்குதுன்னு நம்ம கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஃபீச்சரு. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, இதில் வந்து ஆட்டோமேட்டிக் ஃபோல்டபுள் சைடு மிரர் வந்துடுதுங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சது டிஆர்எல் சைடில் இது இருக்குது நமக்கு லைட்டு. ஸோ ஹெட்லைட்டு, ப்ரொஜெக்டர் லைட்டு, ஸோ அப்புறம் ஒரு டாட்டா லோகோ கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஏர் வென்டிலேஷனுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வைப்பர் சென்சார் இருக்குது, ரெயின் வைப்பருக்கு. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மழை துறல் மாதிரி தண்ணி பட்டால் கூட இது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ அதுதான் அந்த சென்சாருக்குள்ள சென்டரில் இருக்கிறது. ஸோ இன்டீரியர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து நான் 9000க்கு சீட்டு கவர் போட்டிருக்கேங்க. ஸோ நமக்கு ஃபேப்ரிக் சீட்டு தான் இதில் வரும். ஸோ அதனால் நம்ம வந்து சீட்டு கவர் போட்டால் பெஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுவும் எல்லாமே இதுவும் பர்ச்சேஸ் பண்ணது தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஏசி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏர் பேக். இதில் 6 ஏர் பேக் இருக்கும். இங்கே இங்கே ஒன்று, அங்கே ஒன்று. ஸோ சீட்டில் வரும், பின்னாடி இருக்கும். இந்த சைடில் இருக்குது பாருங்கள் ஏர் பேக். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா பெரிய டச் ஸ்க்ரீன் தாங்க, கிட்டத்தட்ட 10.25 இன்ச்சஸ் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா இன்ஜின் சொன்ன மாதிரி 3 சிலிண்டர் இன்ஜின் தான். வண்டி ஓட்டி பார்த்தப்போ நல்லா இருக்குதுங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நமக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வெயிட்டான வண்டி தான். எப்படி எக்கோஸ்போர்ட் இருந்துச்சோ அதே மாதிரியே நமக்கு அது ஃபீலிங் கொடுக்குது. ஸோ இதில் கிரியேட்டிவ் ப்ளஸ் எஸ்ஸுங்கிறதுல இந்த சன்ரூஃப் இருக்குது பாருங்கள். ஸோ அதுதான் நமக்கு வந்து இதில் வர ஃபியூச்சர்ஸில் அடிஷ்னல். ஸோ இதில் வாய்ஸ் கமெண்ட் மோட்லேயே நம்ம இது பண்ணிக்கலாம். இது நம்ம எடுத்துருக்க வண்டி மேனுவல் தாங்க. ஸோ இதில் வந்து 3 மோடு இருக்குது. சிட்டி மோடு, எக்கோ மோடு, அப்புறம் ஸ்போர்ட் மோடு. ஸோ மோஸ்ட்லி டிஃபால்ட்டாக வண்டி வந்து எப்போயுமே ஆன் ஆஃப் பண்ணும்போது சிட்டி மோடில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஹைவே போகிறோன்னா இல்லாட்டி சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுல கொஞ்சம் அவுட்ரு போகிறோன்னா எக்கோ மோடு வச்சோன்னா கொஞ்சம் நல்ல மைலேஜ் இருக்குது. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா 200 கிலோமீட்டர் ஓட்டையில் எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 12 தான் காட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ஆகி 13.5 வரைக்கும் வந்திருக்குது. ஃபஸ்ட்டு 1 or 2 சர்வீஸ் ஆஃப்டர் தான் வந்து ஒரு 15 to 17 மைலேஜ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. மேபி சில பேருக்கு கொஞ்சம் இன்ஜின் செட் ஆனதுக்கப்புறம் 20 வரைக்கும் கிடைக்குதுங்கிறாங்க. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறோம். நான் அடுத்தது உங்களுக்கு ஒரு 2 சர்வீஸ் முடிஞ்சது ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அப்புறம் நான் அந்த சன்ஃபிலிம் ஒன்று ஓட்டியிருக்கேங்க. சன்ஃபிலிம் பார்த்திங்கன்னா 3 mm சன்ஃபிலிம் ஓட்டியிருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணுறது இதில் வந்து ஸ்டார்ட் இன்ஜின் ஸ்டாப் இந்த புஷ் பட்டன் வந்துடும் இதில். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம இப்போது வண்டி ஸ்டார்ட் பண்ணல சவுண்டுங்கிறது பெட்ரோல் வண்டியை பொறுத்தவரைக்கும் எப்போயுமே இன்ஜின் சவுண்டு அவ்வளோ வெளியே கேட்குறது இல்லை, அவ்வளோ சைலண்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஸ்டீரிங் இதில் எல்லாமே நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து ஸ்டீரிங் ஸ்டெடியாக வைக்கல அப்படிங்கிறது அதில் நோட்டிஃபிகேஷன் காட்டுது பாருங்கள். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஸ்டீரிங் ஸ்டெடியாக இல்லை அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஸோ நம்ம இதில் வந்து ஸ்டடி பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து பாருங்கள் க்ரீன் காட்டுதா. ஸோ அதில் போய் இதில் என்ன மோடில் இருக்கும், சிட்டி மோடில் இருக்கணும், சிட்டி மோடுன்னு காட்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ கிலோமீட்டரு, ஸோ ஆவரேஜ் மைலேஜ் எவ்வளோ கொடுக்கும். இதில் பார்த்திங்கன்னா நான் இப்போ சிட்டிக்குள்ளே ஓட்டிகிட்டு வந்தப்போ 11.4 காட்டுது. ஸோ இது வந்து ட்ரிப்பை டிபெண்ட் பண்ணி மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 360 கேமரா இதில் வந்துடும் சொன்ன மாதிரி.
பார்த்தீங்கன்னா வண்டி 3Dயில் பார்க்கும்போது தெரிஞ்சிடும் எவ்வளோ இதில் இருக்குது. எல்லாமே நல்லா கிளாரிட்டியாக இருக்குதுங்க இதில் எடுத்ததில். ஸோ ஸ்டாப் எஃப்எம் டிஃபால்ட்டாக இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆட்டோ இருக்குது, ஐஃபோனுக்குள்ளே கனெக்ட் பண்ணுறதும் இருக்குது. ஸோ நமக்கு என்ன ஃபீச்சர்ஸ் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வண்டி இன்ஜின் ஆன் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நமக்கு லோகோ, இதில் டாட்டாவோட லோகோ தெரியும். ஸோ இது வாய்ஸ் கமெண்ட் இருக்குது. இப்போ பாருங்கள், ஓப்பன் சன்ரூஃப். ஓகேங்களா. ஸோ வாய்ஸ் கமெண்ட்லேயே நம்ம இதை கொடுத்துக்கலாம். க்ளோஸ் சன்ரூஃப். ஓகே, க்ளோசிங் சன்ரூஃப். ஸோ இதில் வந்து இந்த லெவலுக்கு தான் இருக்கும். இதில் வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குன்னா, லைட்டாக நம்ம ஏர் வென்டிலேஷனுக்காக ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து பைக்கில் ஓட்டிக்கலாம். அப்போது நமக்கு ஹீட் எமிஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ மற்றபடி ஒரு க்ளவ் பாக்ஸ் இருக்குது. இது வந்து லைட் நல்லா பிரைட்னஸாக இருக்குதுங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா கூலிங் க்ளவ் பாக்ஸ் தான். இது கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்குது. ஸோ சென்டர் ஏசி, இந்த மாதிரி பின்னாடி ரியர் ஏசி இருக்குது. ஸோ பின்னாடி நல்லா சீட்டு கம்ஃபர்டபுளாக இருக்குதுங்க. எனக்கு அந்த வெஹிக்கிளுக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட்டே தெரியல. ஹைட்டும் சேம் தான். இதில் வந்து ஆன் ஆஃப்க்கு ட்ரிப்பு மாற்றுறது எல்லாமே இதில் இருக்கும். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த கண்ட்ரோலில் தான் இருக்கும். இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது இது வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் என்னதில் இந்த க்ரியேட்டிவ் எஸ்லையும் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடும். ஸோ எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடு போகிறோங்கிறத செட் பண்ணிவிட்டு செட் பண்ணிட்டோன்னா இதில் டிஃபால்ட்டாக செட் ஆகிரும். ஹைவேல போயில இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து அப்படியே எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 10 இயர்ஸ் முன்னாடி நான் அந்த வெஹிக்கிள் வாங்கையில் எந்த ஃபீச்சர்ஸும் இல்லை ஆக்சுவலி எக்கோஸ்போர்ட்டில். ஸோ இப்போ இந்த வண்டி எனக்கு பார்க்கையில் ரொம்ப ஹைடெக்காக ஃபீல் ஆகுது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஏசி வென்டிலேஷன், ஏசி நல்லாயிருக்கு, பவராக இருக்குது. ஏசி பார்த்திங்கன்னா கூலிங் நல்லா இருக்குது. ஸோ ஏசி, அதுக்கப்புறம் இதில் வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் வேணுமா பேக்கில் வேணுமா இல்லை சர்க்குலேஷன் எப்படி இருக்கணும் எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து சென்ட்ரல் லைட்டுக்குள்ளது. நமக்கு ஏசி நல்ல பவராக தாங்க இருக்குது. ஸோ ஏசி ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயுமே ஒரு ஆப்ஷன் இருக்குது, பூட் ஓப்பன் எல்லாத்துக்கும். எந்த ஃபங்க்ஷன் போனாலும் சீட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டாக தான் இருக்குது பேஸு இதில் உள்ளதுக்கு. ஸோ இப்போதைக்கு வண்டி இன்ஜின் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஸோ இதில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டோரை ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே, டிரைவர் சைட் டோரை ஓப்பன் பண்ணிட்டோம்னால ஆட்டோமேட்டிக்காக எஃப்எம்மு எல்லாமே ஆஃப் ஆயிரும். சரிங்களா. ஸோ நமக்கு வந்து ஒவ்வொரு தடையும் ஆஃப் பண்ணிட்டு தான் இறங்கணும்லாம் இல்லை. ஸோ அது போக பார்த்திங்கன்னா இதில் வந்து லாக் இருக்குது. நிறையா எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ இந்த பட்டன் லாக் பண்ணிட்டோன்னா யாரும் அந்த சைட்லேருந்து உள்ளேருந்து ஓப்பன் பண்ணிக்க முடியாது. டிரைவர் சைட் லாக்கை அன்லாக் பண்ணால் மட்டும் தான் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அந்த கண்ட்ரோலும் இருக்குது. அப்புறம் சைடு மிரர் ஆங்கிள் மாற்றுறது, ஸோ நமக்கு எந்த சைடில் இருந்து அட்ஜஸ்டபிள் பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு கிடச்சிருது. ஸோ பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃபீச்சர்ஸும் நமக்கு வந்து இல்லாமல் இல்லை. ஸோ இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா 208.
அதுவும் நமக்கு கொஞ்சம் வயசானவங்களுக்கு இறங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குங்கிறதுனால சைடு ஸ்டாண்டு போட்டோம், சைடில் உள்ள ஸ்டாண்டு போட்டோம்னா நமக்கு கொஞ்சம் இறங்கி ஏறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ வீல் சைஸு 16 இன்ச்சஸ் தான். ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா ஏரியல் நான் வந்துடும். ஸோ பூட் ஸ்பேஸு எனக்கு கிட்டத்தட்ட அந்த வெஹிக்கிளுக்கு எதுக்கும் டிஃப்ரெண்ட் இல்லைங்க, சேம் தான். பார்த்திங்கன்னா பூட் ஸ்பேஸுக்கு கீழே ஒரு பட்டனுக்கு டபுள் டோனாக சவுண்ட் கேட்கும். ஸோ பூட் ஸ்பேஸும் போதும் தான். சப்போஸ் லக்கேஜ் வைக்கிறதுனால 4-5 லக்கேஜ் வச்சுக்கலாம், இதை எடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஒரு 12 வோல்ட் சார்ஜ் இருக்குது பேக்கில் உள்ளவங்களுக்கு. ஸோ டாப் எண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி அந்த ஏசி வென்டிலேஷன் கீழே ரியர் ஏசிக்கிட்டே வரும் 2 சார்ஜ் போட்டு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டார் வீல் ஐட்டங்கள் எல்லாமே அதோட டூல் கிட் எல்லாமே இதில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்பர் பிளேட் போடுறதுக்கு சிம்பிளாக வந்துடுச்சு. ஸோ நம்பர் பிளேட் ஒன்ஸ் கிடச்சது இதுக்குள்ளே வச்சு இன்சர்ட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணால் போதும், நமக்கு வந்து நம்பர் பிளேட் இன்சர்ட் பண்ணிடுறது ஈஸி. ஸோ வைப்பர் உங்களுக்கு ஹிடன் வைப்பர் வந்துடும். ஸோ அது மாதிரி ரியரில் ரிவர்ஸ் எடுக்கிறப்போ நமக்கு லைட்டு போடுறதுன்னா ரிவர்ஸ் லைட்டும் இருக்குது.